தேடிச்சோ நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மெய்தி உடுமூட்டு கிரையாள பின் மாயும் பல வேடிக்கை முனிவர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மை டியர் வின்னர்ஸ். ஆமாங்க, நான் ஒரு வின்னர்ஸ்னா கூப்பிடலான்றது. ஏன்னா நிறைய பேர் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ நான் உண்மையில எல்லாருமே வந்து வின்னர்ஸ்னா கூப்பிட போகிறேன். ஏன் அப்படின்னா என் வீடியோ பார்க்க எல்லாருமே வின்னர்ஸ் ஆகுன்றதா எங்களுடைய குறிக்கோள். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இந்த 2-3 டைலாக்கை வச்சு இவ்வளோ அனலைஸ் பண்ணிருக்க முடியும் நம்ம யூடியூப் சேனல் எதை பற்றினது அப்படின்னு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் எதை பற்றினதுன்றதை போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் யூடியூப் சேனலுக்கு வீடியோ போட்டேன், எதுக்கு யூடியூப்பில் வந்தேன்றதை ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாமா? பிஃபோர் கோயிங் டு த டாபிக், நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். விச் இஸ் ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. நான் வந்து அப்லோட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். எனக்கு வந்து நான் சோஷியல் மீடியாவை வந்து பெருசாக எந்த இது ஆன்லைனில் இருக்க மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் யூடியூப் அந்த இதில் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஜென்ரலி யூடியூப்பில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம்ல, விச் மீன்ஸ் யூடியூப்பில் போடாமல் வேணாமான்றதுக்காக. ஸோ வந்து அந்த அனலைசேஷனை நான் உங்களுக்கு சொல்லலான்றேன். இது ஒரு ஹார்ட் ட்ரூத். இந்த உண்மையை வந்து எனக்கு டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். எட்லிசி நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு முடிவு பண்ணுது. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு யூடியூப்பை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் கண்டென்ட் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஐ வாஸ் ஷாக். ஏன் ஷாக்குன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை அதிகமாக யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25. அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் 4.7% ஆன்லைன் விஷயம் வந்து யூடியூப் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குன்றத நம்ம சர்வீஸ் மதி. அதே மாதிரி இந்தியாவில் மட்டுமே யூடியூப் 88% ஆஃப் ஷேர்ஸ் ஆன்லைன் வீடியோ பார்க்கறதுக்கான பிளாட்ஃபார்மாக உருவாக்கியிருக்கு. 88% ஷேர் இந்தியாவில் மட்டும் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூடியூப்பை அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸுமே ஆடியன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியாவில் தான் அதிகம். இந்தியா இஸ் நம்பர் 1 கண்ட்ரி விச் யூசஸ் மோஸ்ட் த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாயிண்ட் போவோம். ஒரு நாளைக்கு நிறைய விதமான யூடியூபர்ஸ் வந்து நிறைய விதமான யூடியூப் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க யூடியூப்பில். டே புது கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் வீடியோவை பார்க்கணும்? Well, the earth goes around, and when it turns a certain amount, the sun shows on the horizon. Why? I don't know. கரெக்டான கேள்வி தானே. எதுக்கு நீங்கள் என் வீடியோ பார்க்கணும்? அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம்? ஸோ நான் உங்களுக்கு அந்த ரீசனை கொடுத்து போகிறேன். இப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சர்வே எடுத்து போகிறோம். அந்த சர்வேயை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் டைவ் டீப் இன்டு தி சர்வே. ஸோ ஜென்ரலி யூடியூப்பில் வந்து கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கிறாங்க, எந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வீடியோஸ் அதுதான் அதிகமாக பாப்புலராக பார்க்கப்படுது. அண்ட் என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட்னா எப்படி சொல்கிறது, காமெடி கண்டென்ட், மூவிஸ் கண்டென்ட், இந்த மாதிரி மூவிஸ் ரிலேட்டடாக போகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்குள்ளே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் காமெடி ஷோஸ், ப்ராங்க் ஷோஸ் இதெல்லாம் கூட என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டில் தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பற்றினது, அப்புறம் வந்து ஃபுட்டோட ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கப்படுது. அண்ட் விளாகர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது இடத்துக்கு போய் விளாக் பண்ணி அந்த இடத்த பற்றி எப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விளாகர்ஸ். அதே சமயம் ஸ்டடி மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸாம் சம்மந்தப்பட்டதாக பார்க்குறது, இல்லை ஏதாவது ஒரு சம் தெரியல, இல்லை ஏதாவது ஒரு ஆன்சர் தெரியல, அதுக்கு யூடியூப்பை ரிசர்ச் பண்ணுறோம்னா அதுக்கு பார்க்குறவங்க அவங்களாம் ரொம்ப கம்மி தான். பட் மோஸ்ட் 3 என்னென்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக் வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட், ஃபுட்டு அண்ட் அந்த சம்வாட் விளாகர்ஸும் வருது.
ஓகேவா? லாஸ்ட்டாக தான் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட சர்வேல என்ன கண்டுபிடிச்சேன்னா, யூடியூபை வந்து 70% ஆஃப் வீடியோஸ் அண்ட் ஆன்லைன் கன்சப்ஷன் வந்து என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. மீதி இருக்க 30ல் தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அண்ட் அதர் கண்டென்ட்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் அதை பற்றி தான் வருது. ஸோ உங்களை நான் டேரெக்டாக கொஷின் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து ஃபுட் பற்றின சப்ஸ்கிரிப்ஷன், என்டர்டெயின்மெண்ட் பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் டி சீரிஸ், சோனி சாப் மியூசிக் இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் மேலே லிஸ்ட்டில் போய் பாருங்கள், எந்தெந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாருங்கள். அதில் எவ்வளோ வந்து என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, எவ்வளோ வந்து உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது, எவ்வளோ வந்து உங்கள் கரியருக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட அந்த பர்சன்டேஜில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சிட வேண்டியதானே? இப்ப பாருங்கண்ணே நீங்க. ஆவரேஜ் பர்சன் எடுத்தாலுமே சரி, அவர் ஃபோனில் இருக்கிற யூடியூப் எடுத்து பாருங்க. ஏன் ஆவரேஜ் பர்சன் நீங்கள் போறீங்க? நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை எப்படியே வெளில போய் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். எத்தனை பேர் வந்து யூடியூப்பில் ஃபுட் பிளாக்ஸும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதர் தென் ஸ்டடீஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பர்சனல் டெவலப்மெண்ட் தான் நம்ம கெரியர் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோமா? இல்லை. பட் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம இல்லாமல் நம்ம என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இஸ் திஸ் கோயிங் டு டெவலப் அவர் லைஃப்? இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் ஒரு மாதிரி இருக்கும். உங்களே வந்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். மேபி என் மேலே கொஞ்சம் கோவம் கூட வரணும். அதுக்காக இந்த வீடியோவே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம சேனலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்க. ஃபர்ஸ்ட் தெரியுதா? புக்ஸ். ஸோ ஜென்ரலி நான் வந்து ஒரு புக் ரீடர். எனக்கு புக் படிக்கிற பழக்கம் நிறைய இருக்குது. ஸோ வந்து புக் படித்து நான் நானே டெய்லி அப்டேட் பண்ணிப்பேன். அந்த பழக்கம் இருக்குது. வர்ற வீடியோவில் இங்கே இருக்கிற இப்போ நான் காட்டின புக்ஸையும் நான் படித்த புக்ஸு இந்த எல்லா புக்கையும் நான் வந்து படிச்சுட்டு அதை வந்து ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்கில் என்ன இருக்குது, அந்த புக்கில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த புக்கை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டும் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை படித்து என் லைஃப்பில் நான் என்ன மாற்றினேன், எந்த ஒரு சம்பவம் வந்து அந்த புக்கெல்லாம் என்னை மாற்றுச்சு, அந்த புக்கிலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த புக்கை படிக்கலாம், அந்த யாரையும் அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரையும் அந்த புக்கை அப்புறம் கூட படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இந்த புக்கில் இருக்கிற மொத்தத்தையும் நான் சொல்ல போகிறது இல்லை, ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட். பர்சனல் டெவலப்மெண்ட்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைப்படும் அப்படின்றத ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு லீடருக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வேறு டாபிக்ஸ் போய் வேறு சினாரியோஸில் வேறு ப்ராப்ளம்ஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்டு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஒரு மென் ஆர் உமன் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். யாரை எடுத்தாலும் அவங்களுக்கு 3 பிரச்சனை தான். ஒன்று ரிலேஷன்ஷிப், இன்னொன்று வெல்த், இன்னொன்று அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம். ரிலேஷன்ஷிப்பையும் வெல்த்தையும் கிளியர் பண்ணாலே அவங்க பர்சனல் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம வெல்த் ரிலேட்டடாக பார்க்க போகிறது இந்த புக்ஸ் செக்ஷன்ஸில் பார்த்துருவோம். என்னென்ன வருது அப்படின்றத புக் ரிலேட்டடாக இருக்கிறதுனா அதில் பார்த்துருவோம். பர்சனல் டெவலப்மெண்ட்டும் நம்ம வந்து லீடர்ஷிப் அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு போகிறோம். இந்த தேர்ட் லைன் தான் ரிலேஷன்ஷிப். என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு ரிலேஷன்ஷிப், அவரோட அப்பா அம்மாவுக்கு ரிலேஷன்ஷிப், அவரோட பிரதர் சிஸ்டருக்கு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆனால் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத இன்ச் பை இன்ச் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வீடியோ வந்தாலோ ஆர் இந்த வீடியோ வந்தாலோ உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ் கூட யார்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் லவர் கூட ஆர் உங்கள் ஃப்ரெண்டு கூட, உங்கள் ஜிகிரி தோஸ் என்னால் சொல்லிக்கலாம், ஆர் இப்போ நம்ம ஆன்லைன் ஏராளம் இருக்கிறோம் அப்படின்றதுனால உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டோடைய ப்ராப்ளம், உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோடைய ப்ராப்ளம். நான் ஜென்ரலி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் இருந்தாலும் ஆல் இஸ் த கான்வர்சேஷனில். ஸோ அதுக்கான சில கைடன்ஸும் அதுக்கான ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன்ஸும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இந்த சேனல் வந்து ஒரு 50% இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் 50% என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.
நம்ம என்டர்டைன்மெண்ட் சைட் போகிறோம்னா நமக்கு வியூஸும் அதிகம் வரும், அதே சமயம் நமக்கு ப்ராப்பராட்டி அதிகம் வரும். பட் இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் போடுற யாருமே அவ்வளோவா பாப்புலராக இருக்கணும்னு தெரியல, ரொம்ப கம்மி தான், பார்க்குறவங்களோட ஆடியன்ஸும் கம்மி தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் நம்ம எப்படி நவுத்த போகிறோம்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் சேனல், பட் என்ன என்டர்டைன்மெண்ட் வே. இப்போ நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்சனாக தான் போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 70% ஆஃப் யூடியூப் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக கன்சியூம் பண்ணப்படுது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இனிமேல் டெய்லி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 70% ஆஃப் பீப்புள் இதே தப்பாக தான் பண்ணுறாங்க. அதை தப்ப நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த ½ hour காமெடி 1 hour காமெடி கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 24 மணி நேரத்தில் 1 hour இது சாப்பிட்டு. இல்லை ப்ரோ, நான் 1 hour ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு செம்ம டயர்டு, எனக்கு காலேஜ் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, எனக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூ, அதனால நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு 1 hour பார்த்துட்டேன் ப்ரோ, இதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குன்னு கேட்கலாம். பட் நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் படிக்கிறீங்க, உங்கள் கூட ஒரு 10 பேர் 100 பேர் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸில், உங்கள் கூட ஒரு 15 பேர் ஒரு 60 பேர் கூட படிக்கலாம் கிளாஸில். 60 பேரும் நீங்கள் செலவு பண்ணுற இந்த 1 மணி நேரத்தை என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணாமல் படிக்க செலவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களோட முன்னாடி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் நீங்கள் செலவு பண்ணுற இந்த 1 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டை ஜிம்மில் செலவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க பாடி மசில் க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அந்த 60 பேரை விட நீங்கள் முன்னாடி போவோம், 60 பேரோட சாதிக்கணும், லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும்னா உங்களுடைய ஒரு மினிட்டையும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் அதை ஒரு ப்ரொடக்டிவ் வேவாக யூஸ் பண்ணணும். அந்த 1 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், உங்கள் லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணிக்கலாம், எப்படி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம், கெரியர் எப்படி க்ரோ ஆகலாம் அப்படின்றதுக்கு அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து 1 மணி நேரம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறேன், 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறேன், 4 மணி நேரம் உட்காந்து யூடியூப் சேனல் பார்க்க போகிறேன், தப்பு. இங்கே என் வீடியோவை 15 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது, அது இட்ஸ் ராங். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அப்போ பாருங்க, அது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டு இவன் எப்படி சொல்கிறது, என் பாய் ஃப்ரெண்டு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டான், அதை நான் ஸ்டோரியாக எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு யாராவது போட்டாங்கன்னா அதை பார்க்கலாமா? வேறு ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டு அவன் வேறு ஒருத்த கூட ஓடி போனதை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எதாவது யூஸ் இருக்கா? இப்போ அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது இது பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்க ஏதாவது காசு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்படி எதுக்கு அது தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டு உன் லைஃப்பை நீ டெவலப் பண்ணு. உன்னை பற்றி பல பேர் கதை எழுதவைக்கு, நீ வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டேன்னா உன்னை தான் பற்றி பேசுவாங்க. நீ உன் கம்பெனியில் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆகுனா உன்னை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. நீ வந்து ஆக்சுவலி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் உன்னை பற்றி எல்லாம் பேசுவாங்க. 4 பேர் சொல்லணும், இவனை மாதிரி நம்ம இருக்கணும்டா, நான் ஒரு ஆஃபீஸ்லன்னா இவனை மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும்டா, எப்படி இருக்கான் பாரு, இவனை மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லணும், நம்ம சொல்ல வைக்கணும். நம்ம பர்பஸே அதானே. அந்த மாதிரி ஒரு பர்பஸே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன லைஃப் வாழ்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அது பார்த்துக்கு சமம் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சாரி டு சே திஸ், பட் நீங்கள் கூச்சிதாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணும் போதும் அந்த வேஸ்ட் பண்ணுற லிமிட்டை எவனோ ஒருத்தன் ப்ரொடக்டிவாக பயன்படுத்திகிட்டே இருக்கான். உங்கள் மைண்டை நீங்கள் வந்து 1 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க யூடியூப்பில், ஓகேவா? அந்த 1 மணி நேரத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு 1 மணி நேரம் செலவு பண்ணது 1 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு அந்த நாள்லேயே உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன தான் பார்த்துருக்கீங்க நீங்கள்? It's wrong, you know. You should stop this. I want to be emotional, right? Oh, நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன், சாரி. இதை பார்த்துட்டு உங்களுக்கு தோணும் இதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. த கன்க்ளூஷன், என்னோட வேலை என்னென்னா உங்கள் எல்லாருமே இன்ஃபர்மேட்டிவாக மாற்றுறது 1, அதை என்டர்டெயின்மெண்ட் வேவாக மாற்றுறது 2. இன்னொன்று லாஸ்ட் என்னென்னா என்னோட ஒரு வீடியோ முடிச்சுட்டு போகும்போதும் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனில் தான் வெளில போவீங்க. அண்ட் ஐ ஷூர் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேல்யூபிளாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கப்புறம், நான் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் உங்களோட சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் தெரிய வைப்பேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் வீல போகிறோம். ஸோ இது கொண்டு என்னுடைய பர்சனல் ஸ்டோரிஸ் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பற்றி சொல்ல போகிறேன், நிறைய இருக்குது இந்த மாதிரி. வி வில் லுக் இன்டு இட். அன்டில் தென் சைனிங் ஆஃப். நான் என் பேர் சொன்னேன், சரிங்களையோ? இவனம் மாலு எம்எஸ்பி பம் 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 பரம் பம் 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 பரம் பம் 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 பரம் பம் பம். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்?